ஹே மீனாட்சி, உனக்கு இன்னைக்கு நான் கொழுக்கட்டையும் பால் பாயசமும் பண்ணியிருக்கேன். குடி. உன்னோட அடுத்த முக்கியமான ஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறேன் பாரு. உன்னை பூரணமாக உணர்ந்து முடிக்கவே முடியாதவன்னு நீ உணர வச்சுட்ட. சில விஷயங்களை உணர்ந்தாலும் அதை பேசவோ எழுதவோ ஏன் உணர்வாகவோ வெளிப்படுத்த வார்த்தைகளும் இல்லை. இருந்தாலும் முடியலை. இதுதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்கிறாங்க போல. வாழும் ஜீவன் வாழும் காலத்தில் உன்னை பார்க்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியலை. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு மரணம் ஆனவங்க சொன்னாதான் தெரியும். ஆனால் அப்படி மரணித்தவங்க சொல்ல முடியலை. மரணத்துக்கும் அடுத்த ஜனனத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலை. போய் பார்த்துட்டு வந்த யாரும் சொல்கிறதில்ல. போய் பார்த்துட்டு தான் எல்லோரும் திரும்ப திரும்ப வர்றோம். ஆனால் சொல்ல முடியலை. ஏன் சமயத்தில் அதை நினைக்காதபடி முழு ஜென்மமே கூட போக்கிடுறோம். சரி, போகட்டும். இதையெல்லாம் நான் ரொம்ப யோசிக்காமல் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். உன்னை பற்றிய கதையே தான் அது. தேவி மகாத்மியத்தில் உன்னை பற்றி சொல்லப்பட்டுள்ள கதை. சுரதன் அப்படின்னு ஒரு பூலோகம் முழுசும் நல்லாட்சி செஞ்ச ராஜா ஒருத்தன் இருந்தானா. தன் சொந்த குழந்தைகள் மாதிரி பிரஜைகளை பார்த்துண்டு சிறந்த ஆட்சி செய்தான். துஷ்ட எதிரிகள் வஞ்சனையால் இவனை தோற்கடித்த பிறகு தனி மனுஷனாக குதிரையில் ஏறி வேட்டையாட போகிற மாதிரி சாக்கு போக்கு காட்டிட்டு ஏதோ வழியில் போய் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டானான் வேணும்னே. அதே சமயம் இன்னொரு இடத்துல சமாதி அப்படின்னு ஒரு வைசியம் இருந்தானாம். பணப்பேராசை பிடித்த மனைவி, குழந்தைகள், நண்பர்களால் நம்பிக்கை துரோகம் அடைந்து அவர்களால் வேதனைப்பட்டு தனியாகவே அவனும் இதே காட்டுக்குள்ளே வந்தானாம். 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுண்டு ராஜா சொன்னானா, என் ராஜ்யம் தர்ம வழியில் நடந்ததே, அது எதிரிகளால் இப்போ என்னாக போகுதோ, என் யானை பாவம், என் வசம் பிரியமாக இருந்த பிரஜைகள் என்ன ஆவாங்களோ, நான் சேர்த்து வைத்த கஜானா பொக்கிஷங்கள் திருடப்பட்டாள். இப்படியெல்லாம் ராஜா வைசியங்கிட்ட புலம்பிட்டு இருந்தானா. வைசியன் சொன்னானா, என் பசங்க நல்ல வழியில் போகிறாங்களா, கெட்ட சகவாசத்தில் அழிய போகிறாங்களா, இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி கவலைப்பட்டு மார்க்கண்டேய ரிஷிக்கிட்ட போய் கேட்குறாங்க. நாங்கள் யாரால் வஞ்சிக்கப்பட்டோமோ அவர்கள் மேலேயே எங்களுக்கு சிநேகம் போகிறது. அதை நீக்கி ஸ்திரமாக மனம் கடினப்பட்டு இருக்க மாட்டேன் என்கிறதே, ஏன் முனிவரே, எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு. அப்போ ரிஷி சொல்கிறார், அது அப்படித்தான். இந்த துக்கத்துக்கு காரணம் மகா மாயை ஆவாள். அவள் மகிமையால் தான் இதெல்லாம் நடக்கிறது. மாயையா அப்படின்னா யார் அவள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த வைசியனும் அந்த ராஜாவும். இந்த ரிஷி சொல்கிறாரு, பிரபஞ்சத்துக்கே அவ தான் காரணம் அப்படின்னு உன்னை பற்றி அவர் சொல்கிறார் மீனாட்சி. மாயை எனும் பெயராலும் அறியப்படும் நீ, மாயை எனும் பெயராலும் அறியப்படும் நீ ஜீவன்களை சிருஷ்டி பண்ணுற. அப்புறம் நீயே வலை விரிச்சு அதில் நீயே விழ வைக்கிற. எப்படி எலிக்கு பொறி வச்சு அதுக்கு வாசனையாக ஏதாவது வடை தேங்காய்னு ஆசை காட்டி இழுத்து மாட்ட வைக்கிறியோ அது மாதிரி. அப்புறம் அந்த வலையில் சிக்கிண்டு எப்படியாவது தப்பிக்க இப்படியும் அப்படியுமா தத்தளிக்க வச்சு கிஞ்ச வைக்கிற. ரிலீஸ் பண்ண யாரை கேட்கணும், எப்படி கேட்கணும்னு ரெக்வஸ்ட் செய்யணும்னு யோசிக்க வைக்கிற. அது நீயே தான் பதிலையும் தர. அந்த பதிலும் நீயே தான். சின்சியராக தான் கேட்குறானா இவன், கேட்குறாளா இவன் அப்படின்னு டெஸ்டிங்கும் பண்ணுற. உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பின்னாடி வலையிலேருந்து ரிலீஸ் பண்ணி திரும்பவும் உன்கிட்டயே சேர்த்துக்கிற. என்னம்மா விளையாட்டு இது காமாட்சி? ஏன் காமாட்சியை கூப்பிடுறேன்? மாயை ஸ்வரூபமாக அவ தானே இருக்கா. நீயே தானே மீனாட்சி முன்னாடி சொன்னனே, விசாலாட்சி, காமாட்சி, நீலாயதாட்சி, கமலாயதாட்சி, மீனாட்சி, இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாமே மீனாட்சிக்குள்ளே அடங்கிடும்னு. நீ தான் அது. காமாட்சின்னு இப்போ உன்னை ஏன் சொல்கிறேன்னா, மீனுக்கு தீனி போட்டு வரவழைக்கிற மாதிரி, எலிக்கு வாசனை பண்டங்கள் வைத்து வரவழைக்கிற மாதிரி எனக்கு ஆசைகளை ஏற்படுத்தி அதை அடையும் வழியை காண்பித்து அதற்கு பின்னாலேயே போக விட்டு சிக்கி அவஸ்தைப்பட வச்சு கதற விட்டு கெஞ்ச விட்டு பிறகு பரீட்சை வச்சு நான் பாஸ்ன்னு நீ வச்சிருக்கிற கரிக்குலம் கட் ஆஃப் கிராஸ் ஆனாதான் என்னை ரிலீஸ் பண்ணுற. ஆசை, இச்சை, காமம் எல்லாம் சொல்கிற வார்த்தைகள் தான் வெவ்வேறு, ஆனால் சுபாவம் சேம். இதை நீ காஞ்சியில் உட்காந்து செய்கிறியே காமாட்சி. மனதை மாயையால் நீ கவ்வி வச்சிருக்கியே. அந்த மனசை உனக்கு பிடிச்சிருந்தா தரேன்னு நான் சொல்கிறது என்ன? என்கிட்ட இருக்கிற மனசை நீ பிடிச்சி வச்சிருக்க, வம்படியாக வாங்குற, மாயையில் விழ வச்சு. அதை நான் தரேன்னு என்ன சொல்கிறது? உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, வச்சுக்கோ, எடுத்துக்கோ மீனாட்சி.
உனக்கு பர்மிஷன் என்ன நான் கொடுக்கறது, ஏதோ நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ரெடியாரு, இதனுடைய அடுத்த ஸ்வரூபம் உன்னோடது நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உனக்கு நமஸ்காரம்.